ஒரு வழியா கிறிஷ் வந்துட்டு மறுபடியும் முத்து மீனா கிட்ட கிடைச்சது. யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முத்துவும் மீனாவும் வந்துட்டு பூ உதிரி பூ வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக போறாங்க. அங்க கோயில்ல வச்சுட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பூ மார்க்கெட்ல வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு அங்க கிளம்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பூவெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பூவை கார் டிக்கில ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க கிறிஷ் வந்து படுத்திருக்கிறான். உடனே கிறிஷை தூக்கிட்டு மூஞ்சில தண்ணி தெளிக்கிறாங்க. கிருஷ்ணான் தான் வந்து மாமா வந்துட்டு பாடுறா முத்து மாமாடா டே டே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனால் கிருஷ்ணன் வந்து எந்திரிக்கவே இல்லை. எவ்வளோ நேரமாக காருக்குள்ளே இருக்கானே தெரியல எங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு கிறிஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் வந்துட்டு மெல்ல மெல்லமாக கண்ணை திறந்து பார்க்குறான். மாமா முத்து மாமா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னடா கிறிஸ் கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன்டா, எப்படா என்னோட காரில் வந்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது உங்கள் கார் தானா, எனக்கு தெரியவே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு சரிங்க இதை பற்றிலாம் அப்புறம் கேட்டுக்கலாம், முதல்ல அவன் வந்து நல்லா ரெக்கவர் ஆகி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் கிறிஷை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமேனு மறுபடியும் இவனை எதுக்கட இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு விஜய் சண்டை போகிறாங்க. நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன், கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலையை பறந்துட்டு டே கிறிஷ் என்னாச்சு, கிறிஷுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கையில் ட்ரிப்ஸ் போட்ட மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, நாங்கள் இந்த மாதிரி பூ மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், பூவை வண்டியில் ஏற்றலான்னு பார்க்கும்போது இவன் பின்னாடி காரில் டிக்கில் படுத்திருந்தோம்மாம்மா. ஆனால் எப்படி ஏறினா எப்போ ஏறினான்னு எதுவுமே தெரியல, ரொம்ப மயக்கத்தில் இருந்தான் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் செக்அப் பண்ணதுக்கப்புறம் தான் மாமா இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோகிணியும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராங்க. ரொம்ப வருத்தத்தோடு வராங்க. அவனை காணோமே, எங்கே போய் இவனை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்து பார்த்தாங்க அப்படின்னா அங்கே வந்து கிறிஷ் வந்து படுத்திருக்கிறான். படுத்திருக்கிறத பார்க்கவுமே ரோகிணிக்கு வந்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரியே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் போட்டு இவன் வந்து வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஒருவேளை உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மீனாவுக்கு கால் பண்ணி பேசணும், அப்படி எதுவும் அவங்க பெருசாக எதுவும் சொல்லிக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனேன்னு மீனா இருந்துட்டு என்ன ரோகிணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ஏதோ ஒரு பையனை காணுமா, நீங்கள் பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க, கிருஷ்ணா தான் சொன்னீங்களா அப்படிங்கும்போது இல்லை 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 என் ஃப்ரெண்டோட பையனை தான் காணும்னு சொல்லி சொன்னாங்க, அதை தான் தேடி தேடி பார்க்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேச்சை வந்து மலிப்பிடுறாங்க. சரி ஓகே இருக்கட்டும், அவள் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சொல்லியிருந்தா ரோகிணி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே விஜயா வந்து அடிச்சிருப்பாங்க. அதனால் இன்னும் இவன் ஒன்றும் சொல்லலை. ஒருவேளை கிறிஷ் வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க நம்மக்கிட்ட கேட்காம இருக்கிறாங்களா, இல்லை கிறிஷ் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க. எது எப்படியோ அவன் வீட்டுக்கு வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அவன் எழுந்ததுக்கப்புறமா கேட்குறாங்க, எப்படி நீ என்னோட காரில் ஏறின அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் இந்த வீட்லையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரோகிணியை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா ரோகிணி வந்துட்டு அமைதியாரு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் மட்டும் காட்டிடுறாங்க. இப்போ சொல்லு கிரிஷ், எப்படி காரில் ஏறினா என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க, அந்த ஸ்கூலில் எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, அங்கே இருக்கிற பசங்க எல்லாரையும் அவங்க அம்மா பார்க்க வராங்க, எங்கள் அம்மா வெளிநாட்டில் இருக்கிறதுனால என்னை யாருமே பார்க்க வர்றது கிடையாது, எனக்கு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நான் வந்து பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நீ லையர்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு கோவம் வந்துருச்சு, உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு அம்மா இருக்குதானே ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சென்டிமெண்டலான சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. உடனே அதனால் நான் கோவத்தில் நான் பென்சிலால் குத்திட்டேன். அப்போது அங்கே இருக்கிற சார் வந்துட்டு என்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னார். அதனால் நான் பயந்துட்டு ஓடியே வந்தேன். என்னை வாட்ச்மேன் அங்கிள் வந்து துரத்திட்டே வந்தார். இந்த காரில் வந்து பின்னாடி ஓப்பனில் இருந்துச்சா, நான் அதில் ஏறி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை மாமா, பார்த்தா அது உங்களோட காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு கிறிஸ் இப்படிலாம் பண்ண, அப்படி உனக்கு பிடிக்கல அப்படின்னா
நீ வந்து சார்கிட்ட தான் சொல்லியிருக்கணும், இப்படி வெளியில் ஓடி வரக்கூடாது, இது கூட பரவாயில்ல, எங்கள் காராக இருந்ததுனால பரவாயில்ல, வேறு யாரோட கார்லையாவது ஏறி இருக்க, இல்லைன்னா உனக்கு வேற எங்கேயாவது நீ போயிட்ட அப்படின்னா என்ன ஆகுறது சொல்லு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தானே, இது தப்பு தானே அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி, அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு ஆண்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த சார் என்னைய போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னதுனால தான் ஆண்டி நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா வந்துட்டு துபாயில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லி, எங்கள் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நீ காணோம் அப்படிங்கிறத உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, எந்த ஸ்கூலுன்னு சொல்லு, அந்த ஸ்கூலில் போய் உங்கள் அம்மாவை பற்றி விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அங்கிள், மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு போனால் என்னை வந்துட்டு அங்கேயே இருக்க சொல்லிடுவாங்க, நான் அங்கே போகலையே ப்ளீஸ், நான் உங்கள் கூடயே இருக்கிறேனே, உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேனே, இங்கேயே இருக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இங்கே இருக்கட்டும், அவங்க அம்மாவை நேரில் வந்து கூப்பிட்டா மட்டும் நம்ம கிருஷ்ண அனுப்புவோம், அது வரைக்கும் கிருஷ்ண நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் வந்து ரோஹிணி வந்து அந்த ஸ்கூலில் போய் சொல்லிடுறாங்க, அவன் வந்து இந்த வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து கிருஷ்ண வந்து கூப்பிடுறாங்க. அப்போது நான் வந்து அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க அம்மா வந்து கேட்டால் மட்டும்தான் நான் இவனை வந்து அனுப்ப முடியும். மறுபடியும் அதே ஸ்கூலில் இருந்து இவன் ஓடிட மாட்டான் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்கிறீங்க சொல்லுங்கள். அதனால் அவங்க அம்மா வந்து எங்ககிட்ட கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கோவத்தில் சொல்லிடுறாங்க. ஒரு பையனை வந்து சின்ன பையனை இப்படித்தான் கவனிச்சுக்குவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வேறு வழியே கிடையாது. இருந்தாலும் மீனாக்கு வந்து ஒரு யோசனை வருது, ஏங்க பேசாமல் அவங்க அம்மா பற்றின டீட்டெயிலை அந்த ஸ்கூல்லே போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம பேசாமல் அந்த ஸ்கூல்லே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போகிறாங்க. எப்படினாலும் ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா ஃபோட்டோ இதாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏற்கனவே மீனா வந்து அந்த ஸ்கூலில் வந்து பூ கொடுத்துட்ருக்காங்கன்றது தெரியும் இல்லையா, அதனால் அந்த மேனேஜர்கிட்ட இதை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு கார்டியன் போட்டிருக்கிறாங்க, அந்த கார்டியன் கிட்ட தான் நாங்கள் பேசுவோம், அவங்க பேர் வந்து மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வந்து கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட தான் வந்து நாங்கள் பேசுவோம் இதை பற்றினாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அந்த அட்ரஸை சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் கிருஷ்ணா வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க முத்துவும் மீனாவும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வந்து ஏற்கனவே இவங்கள வந்து நான் இங்கே பார்த்துருக்குறேனே, வித்யாவோட வீட்டில் நீங்கள் இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், வித்யாவோட வீட்டில் தான் இருந்தேன். இப்போ கிருஷ்ணா தான் நீங்கள் சொன்னீங்களா, நான் கூட கேட்டல, கிருஷோட செருப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தேவையில்லாமல் பேசாதீங்க, அவன் வந்து என்னோட பாதுகாப்பில் இருக்கான், அவனை கொண்டு வந்து என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்போ தான் பெரிய குழப்பமாக இருக்குது. மீனா இது சரியில்லை மீனா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு, நம்மக்கிட்ட எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படிலாம் வந்து என் பையனை கடத்தி வச்சுருந்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லவும், தாராளமாக சொல்லுங்கள், அப்போ தான் வந்து எங்களுக்கும் தேவையான விடைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நேராக வந்து அங்கே ரோஹிணி வந்துடுறாங்க. கிருஷ்ணனோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கிருஷோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு முத்துவும் மீனாவும் ரோஹிணிக்கு உதவி பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் மிச்சத்தை வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.